இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இது என்ன பார்சல்? அக்கா, அது சும்மா அக்கா, அது இங்க கொடுங்க. டேய், நான் இது என்னன்னு தான் கேட்டேன். டேய், நீ தயங்குறத பார்த்தா இது ஏதோ தப்பான பார்சல்னு நினைக்கிறேன். ஐயோ, தப்பான பார்சலா? என்னக்கா நீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. அப்புறம் வேற என்ன? இது ஸ்பெஷலா தயாரிச்ச புரோட்டீன் பவுடர்க்கா. இத சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ தயங்கணும்? இல்லக்கா, உங்களுக்கு தெரிஞ்சா எதுக்கு இந்த ஆர்டிபிஷியல் கெய்னர்லாம் யூஸ் பண்றேன்னு திட்டுவீங்கன்னு தான். தெரிஞ்சா நான் திட்டுவேன்னு தெரியுதுல்ல? அப்ப அது செய்யறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். சாரிக்கா, சாரி. சரி, சீக்கிரம். அக்கா, ஒரு எமர்ஜென்சி கால்க்கா. இப்போ வந்துடுறேன்க்கா. வந்துடுறேன். ஹலோ. ஏண்டா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு இன்னும் சரக்கு போய் சேராம இருக்கு? பாருங்க வர்மா, முதல்ல உங்க இஷ்டத்துக்கு வீட்டுல இருக்கும்போது போன் பண்றதை நிறுத்துங்க. முன்னாடி மாதிரி இல்ல, நிச்சயதார்த்த வேலை போயிட்டு இருக்கு. என்ன கபிலா, உன் பேச்சுல வால்யூம் கூடிக்கிட்டே போகுது. டேய், நீ வேணா மாறலாம், நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன், மறந்துடாத. ஐயோ வர்மா, நான் எதையும் மறக்கல வர்மா. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்க சரக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துரும். ஆனா என் நிலைமையை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அதைத்தான் நான் சொல்றேன். இங்க பார், எனக்கு யார பத்தியும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த சரக்குடைய வேல்யூ 20 கோடி ரூபாய். இதுக்கு முன்னாடி சொதப்பின மாதிரி இப்ப ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு, இந்த மாதிரி போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன், நேர கிளம்பி வீட்டுக்கு வந்துருவேன். இல்ல வர்மா, இல்ல இல்ல இல்ல, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நம்புங்க. உங்க பொருளை கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி சேர்த்துருவேன், என்ன நம்புங்க ப்ளீஸ். முடிச்சிட்டு கூப்பிடு. நானே. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். உங்க தம்பி கபிலனை விசாரிக்க வந்திருக்கேன். யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன போலீஸ்காரரே, புத்தி கித்தி கேட்டு போய் வந்திருக்கீங்களா? நீங்க இருங்க, நான் கேக்குறேன். சார், இது யார் வீடு? நான் யாரு? என் குடும்பம் என்னன்னு தெரியாம இங்க வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கேன். நீங்க யாரு, உங்க தம்பி யாரு, அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஹலோ சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இது செங்கோட்டு வேலர் குடும்பம், சாதாரண குடும்பம் இல்ல. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, பாத்துக்கங்க. அந்த ரெஸ்பெக்ட கபிலன் காப்பாத்தலையே. உங்க தம்பி பெரிய பெரிய கிரிமினல்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கான். அவனை நான் என்கொயரி பண்ணியே ஆகணும். அதை நீங்க தடுக்க நினைச்சீங்கன்னா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எங்க அரெஸ்ட் பண்ணி பாருங்க. சித்தப்பா, மிஸ்டர் விஜயகுமார், என் தம்பி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டு எங்க ஃபேமிலி நேம கெடுக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களை யார் அனுப்புனாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி அனுப்புனவங்க கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, என் ஃபேமிலிய தொட்டா இந்த இந்திராணி எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு சொல்லுங்க. ஹோம் மினிஸ்டர் தானே, பேசுங்க. ஹலோ சார். ஷூர் சார். சாரி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஹோம் மினிஸ்டர் பேசினா போதுமா இல்ல சிஎம் பேசணுமா? தப்பு பண்றீங்க மேடம், பெரிய தப்பு பண்றீங்க. சார், இந்த மாதிரி நிறைய ஆட்களை நாங்க பார்த்துட்டோம், தயவு செஞ்சு கிளம்புங்க. இப்போ போறேன், கூடிய சீக்கிரம் எவிடன்ஸோட வருவேன். அன்னைக்கும் என்ன டியூட்டியை பார்க்க விடாம தடுத்தா நானும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். மேடம், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்.
என்னென்ன நடக்குதுங்க? நம்ம கபிலனை போய் மாஃபியா அது இதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்டா டென்ஷன் ஆகுற இப்போ? என் புள்ள அப்படியெல்லாம் தப்பு பண்றவன் கிடையாது. ஏதோ வயசு கோளாறுல சொல் பேச்சு கேட்காம சுத்துறான். போலீஸ் தேடுற அளவுக்குலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான். சித்தி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இத பாருங்க, அவன் ஏன் தம்பி. என்ன மீறி அவனை அந்த யமன் கூட நெருங்க மாட்டான். ஆனா திடீர்னு கபில மேலேயே இப்படி ஒரு சந்தேகம் வரணும்? அப்போ நீயும் என் பையனை சந்தேகப்படுறியா? ஐயோ என்ன சித்தி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கபிலனுக்கு கல்யாணம் நடக்க போற நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் வருதுன்னு தான் யோசிக்கிறேன். நம்மள சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அதுல கபிலனை சிக்க வைக்க யாரோ முயற்சி பண்ற மாதிரி தோணுது. என்னம்மா அது? கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். ஒண்ணும் இல்லம்மா, செல்லம், ஒண்ணும் இல்ல சரியா? பயப்படாத. என்ன பாரு, அந்த கார் போயிடுச்சு. நீ அதையும் நினைச்சு பயப்படாத, தைரியமா இருக்கணும் சரியா? ஆஹா, இவ பாக்குறத பார்த்தா நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே. சரி, அம்மா வந்துட்டாங்க, நீ போயிட்டு வா. நாம நாளைக்கு பார்க்கலாம். பாய். என்ன? யா ஷூர், I'll take அம்மா வந்துட்டாங்க. பாவி, நீ ரொம்ப நேரமா அம்மாக்காக வெயிட் பண்றியா? சாரிடா செல்லம். பாவி, இவங்க யாரு? உன்னோட மிஸ்ஸா? ஆமாங்க, நான் தான் இவளோட கிளாஸ் மிஸ். நான் வரதுக்காக தான் நீங்களும் இவ கூட வெயிட் பண்றீங்களா? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ம். என்னடா